வந்தாச்சு, வண்டி பார்க் பண்ணிட்டோம். பார்க்கிங் வந்து 10 ரூபா. ஸோ அங்கே வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே மேலே போகிறாங்க இல்லையா, அந்த வழியாக போகிறது தான். அப்படியே ஆப்போசிட்டில் அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்கள், அது என்னன்னு தெரியல. பட் சிம்பிளாக தான் இருக்குது, மலை ரொம்ப ஹைட்லாம் இல்லை, டக்குன்னு வந்துடலாம். அன்னதான கூடம் இதான் நம்ம பிளேஸ். ஆச்சு ஆச்சு பூவா? இந்த வியூ பாருங்க, ஃபுல்லாகவே கீழே எல்லாமே தென்னந்தோப்புங்க. சூப்பராக இருக்குது கோயில் லொக்கேஷனு. ஹாய் ஹாய் சொல்லச்சோ, ஹாய். ஃப்ரண்ட் சைடு இது படி ஏறி வர வழி, படி வழி இந்த வழியாக இறங்கி மேலே ஏறி வராங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு லொக்கேஷன், சூப்பரான ஒரு லொக்கேஷனு. ஊருக்கு சென்டரில் ஒரு சின்ன மலை, சுற்றி எந்த மலையுமே இல்லைங்க, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹாய். சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம் பாப்பாவுக்கு. வெளியே வந்து உட்காரதுக்கு நிறைய இடம் இருக்குது. இங்கே பார்க்கிங் இருக்குது இல்லைங்களா, அது பக்கத்துலேயே அந்த பக்கம் ஒரு பாறை ஒன்று இருக்குது, அது சூப்பராக இருக்குது அந்த லொக்கேஷனும். ஸோ நாங்கள் நிழலாக இருக்கட்டும்னு இங்கேயே உட்காந்தாச்சு, சாப்பிட்டுட்டு கிளம்பலான்ட்டு இருக்கோம். புளிசோறுனால் ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு, அதனால தான் புளிசோறு கொண்டு வந்திருக்கோம். ஸோ பட் வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பாட்டுங்க. மேலே வரப்போ ஏதாவது பழம் ஏதாவது வாங்கணும், பூ எதாவது வாங்கணுன்னா கீழேயே ஃப்ரண்ட் சைடு வந்து வாங்கிக்கோங்க. ஆனால் பேக் சைடு வந்து எந்த கடையுமே இல்லை மேலே ஏறுற இடத்துல. நல்லா இருந்ததா கோயில்? என்ன பிடிச்சிருந்தது இந்த கோயிலில் உனக்கு? என்ன தான் பிடிச்சிருந்ததா? நான் என்ன பிடிச்சிருந்ததுன்னு தான் கேட்டேன். பட் வந்து எனக்கு இந்த கோயிலில் எனக்கு பிடிச்சது வந்து லொக்கேஷன். நல்ல ஒரு சென்டராக ஒரு மலை, சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்போட சென்டரில் கோவில் சூப்பராக இருக்குது. இந்த வியூ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாறை ஒன்று இருக்குது, அங்கே போய் பார்ப்போம் வியூ எப்படி இருக்குது. இது கோயில், அப்படியே கோயிலுக்கு இந்த பக்கம். இன்னும் ரொம்ப மேடாக இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ, ஐயோ மூச்சு வாங்குது. இங்கேருந்து பார்த்தா வியூ ரொம்ப நல்லா தெரியும். அங்கே ஒரு
ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சாமி செம்மையா இருக்கு. அதுக்கப்புறம் நடுவுல தண்ணி. இங்க பாரு சாமியில இருக்கு. ஒரே கல்லில் செஞ்சுருக்காங்க. ஃபேமிலியாக ஒரு கோயிலுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக ஒரு கோயிலுக்கு வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பாடு ஏதாவது கட்டி கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக ரொம்ப கூட்டமும் இல்லாமல் மன நிம்மதியோடு வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். சூப்பரான ப்ளேஸு, சுற்றி பாருங்கள், செம்மையாக இருக்குது. இல்லை உனக்கு எப்படி இருக்குது? மூச்சு வாங்குது. நல்லா உனக்கு கோயில் எப்படி இருக்குன்னு கேட்டால் அது சொல்லணும், மூச்சு வாங்குதுன்னு சொல்லணும். இன்னும் மேலே அங்கே போகலாமா? மேலே அங்கே செம்மையாக இருக்கும். இங்கே என்னது ஃபோட்டோவா? கோயில் தெரியும். அங்கே தான் தீபம் ஏற்றுவாங்க. தொங்க இருக்கு. அப்படி வந்திருக்கியா? அது வச்சிருக்கிறாங்களா தீபம் ஏற்று. சரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இரு தள்ளு கொஞ்சம். நான் அப்படியே லொக்கேஷன் பாருங்க. ஹாய். பார்த்து போ, இறங்க. அப்படியே இல்லை. ஃபோட்டோ எடுத்துக்கோ. சாமியோட ஃபோட்டோ எடுத்துக்கோ. சாமி சும்மா கழட்டு. அது அச்சோ, உங்களுக்கெல்லாம் எதுக்கு தானே வாங்கி தரேன்னு தெரியல. தவளை நச்சு இங்கே பாரு, இங்கே பாரு நச்சு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு.